தான் எம்கே. நான் உனக்கு துரோகம் பண்ணேன். ஆனா அவங்க யாருமே இப்ப எனக்காக வரல. நீ மட்டும்தான் வந்திருக்க. சரி அழாத வினி, அழாத. நான் இருக்கேன், என்ன துணைக்கு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அழாத என்ன, கண்ணத்தோட. சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா? நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன். வர சொன்னாங்கல்ல. ஓகே. இப்போ உனக்கு பெயின் ரொம்ப இருக்கா? டாக்டர் ஏதாவது கேட்டா சொல்லணும். சரி நான் பார்த்துட்டு வரேன், நீ இரு என்ன. நீலா, ஏன் உள்ள வரல? வெளியவே நின்னுட்ட. இல்ல அவங்க என்ன நினைப்பாங்களோ. எப்படி இருக்கான்னு பாத்தியா? உனக்கு செஞ்சதுக்கு அனுபவிக்கிறாங்க, வேற என்ன சொல்ல. சேச்சா, அதுக்கு இதுவா தண்டனை? நீ எதுக்கு முத்து கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ற? இவளுக்கு துணைக்கு வேற யாரும் இல்ல நிலா. அவங்க அப்பா அவங்க அக்கா யாருமே வரல. அதான் என்னன்னு தெரியல. ஏன் நிலா, என்ன? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டியா? என்னன்னு? இல்ல நான் வினிதா கூட இருக்கேன்னு சொன்னதுக்கு. நீ செய்யறதெல்லாம் எப்பவுமே சரியா தான் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல இப்போ நீ செய்யறது சரிதான். யாருமே இல்லாம பாவம் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் குழந்தைய இழந்துட்டு இந்த நிலைமையில நம்ம கூட இருந்து எதுவும் பார்க்கலன்னா நம்ம மனுஷங்களே இல்லை. வினிதா கூட நீ இரு, உன் கூட நான் இருக்கேன். தேங்க்ஸ் நீலா. யாரு எப்படி வேணாலும் இருக்கலாம் முத்து, ஆனா நீ எப்பவும் நீதான். யாரு உனக்கு என்னென்ன துரோகம் பண்ணாலும் உன் நிலையில இருந்து நீ கொஞ்சமும் மாறுறதில்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாமா? போலாம். வா. மேம் மை கம் இன்? வாங்க. இவங்க யாரு? ஷீஸ் மை ஃப்ரெண்ட். வினிதா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்கோம் மேம். அப்படியா? ஓகே. எங்க போயிருந்தீங்க சார் இத்தனை நாளா? வெளியூர் போயிருந்தேன் மேம். உங்க ஒய்ஃபை இந்த நிலைமையில விட்டுட்டு நீங்க எப்படி சார் போகலாம்? மேம் இவங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ஓ. வினிதாவுக்கு இப்போ எப்படி இருக்கு மேம்? ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்க இங்க வந்து அட்மிட் ஆகும்போது இருந்த ப்ளீடிங் இப்போ வரைக்கும் நிக்கவே இல்லை. அச்சச்சோ. நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிக்குது, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணா கண்டினியூ ஆகுது. யார்கிட்ட என்ன மருந்து வாங்கி சாப்பிட்டாங்கன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது மேம். அப்படின்னா அவங்க கிட்ட தான் கேட்கணும். மேம் அவளுக்கும் தெரியாது. தெரியாம எப்படிங்க சாப்பிட்ருப்பாங்க? யாராவது கலந்து கொடுத்துருக்கலாம். வாட்? அப்படின்னா இது அஃபென்ஸ். ஓகே மேம். இப்போ வினிதாவுக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. டெய்லி 2 இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷனை ஸ்டாப் பண்ணா ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுது. பார்க்கலாம், இன்னும் ஒரு 2 நாள் பார்க்கலாம். அதுக்கு மேலேன்னா கஷ்டம்தான். கஷ்டம்னா ப்ளீடிங் ஹெவியானா என்ன ஆகும்மா? பாடியில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதுக்கும் மேலே வேறு எதுவும் வராமல் பார்த்துக்கிறேன். பார்க்கலாம், எனக்கு இன்னும் 1 நாள் டைம் கொடுங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்கன்னு தான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம். ஓகே மேம், நான் இங்கே தான் இருப்பேன், எதனாலும் கூப்பிடுங்க. ஓகே. ஓகே மேம், அங்கே வெளியே இருக்கோம். நீலா. ஹலோ. ஹலோ வேந்தன். ஹலோ, யார் பேசுறது? உங்க வைஃப். ஏம்மா, ஏய் என்ன இப்படி வந்து நிக்கிற? குட் ஈவினிங் மிஸ்டர் வேந்தன். குட் ஈவினிங்கா? குட் மார்னிங் சொல்லு லூசு. நைட்டு தூங்கி காலையில் எந்திக்கிறவங்களுக்கு தான் குட் மார்னிங் சொல்லணும். நைட்டு தூங்கி சாயங்காலம் எந்திக்கிறவங்களுக்கு குட் ஈவினிங் தான் சொல்லணும். சாயங்காலமா? மணி இப்போ என்ன ஆகுது? 7. அடுத்து தூங்க வேண்டிய நேரமே வந்துருச்சு. அவ்வளோ நேரமா தூங்கியிருக்கேன். சரி, அதுக்கு எதுக்கு நீ இப்படி நின்றுட்டு இருக்க? அது ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான். என்ன விஷயம்? குன்னூருக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான். என்னது, திருடனா? சென்னையில இருந்து குன்னூருக்கு வந்திருக்கான். அப்படியா? யாரு? திருடன்லயே ரொம்ப நல்ல திருடன்னா அது அவன் தான். ஏன் அப்படி? பொதுவா திருடன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? திருடுவான். என்ன திருடுவான்? அது என்ன வேணாலும் திருடுவான். அவனுக்கு என்ன தேவையோ அது திருடுவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பணம், நகை. இந்த திருடன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணியிருக்கான்? நகைய போட்டுட்டு போயிருக்கான். அப்படியா? யார் அவன்? அதான் தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு தான் இருக்கீங்களா? சரி சரி, மெல்லமா தேடுங்க. ஆனா எனக்கு ஒருத்தர் மேல டவுட்டா இருக்கு. யார் மேல? உங்க மேலதான். ஏன், நான் என்ன பண்ணேன்? அந்த திருடன் நீங்களா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். சேச்சா, நானா? விசாரிச்சு பார்த்ததுல நீங்க தான் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. யார்கிட்ட விசாரிச்ச? என்கிட்ட தான். உன்கிட்டயா? ஆமா, என் கழுத்துல தானே இந்த தாலி கிடந்தது. அட ஆமா, இது என்னது புதுசா இருக்கு? யார் கட்டினாங்க? கட்டல, ஒரு கள்ளப்பைய என் கழுத்துல இதை போட்டுட்டு போயிட்டான். பாரு, அப்ப நீ சொன்ன மாதிரி அவன் நல்ல திருடன் தான்.
ம் ஆனால் எதுக்கு இப்படி பண்ணான்னு தான் தெரியல. எதுக்கு பண்ணியிருப்பான்? அதான் தெரியல. அது நீ கொஞ்சம் தள்ளி நின்று கேளே, அவன் பதில் சொல்லுவான். பதில் தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகல்றது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி கேட்டா பதில் பேசுறதுக்கே முடியல அவனுக்கு. பரவாயில்ல, திக்கி திணறினாலும் சொல்லட்டும். ம் சொல்லலாம். அது அது வேற ஒன்றும் இல்லை. பிடிச்சோ பிடிக்காமலோ ஒரு பொண்ணை தன் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான் அவன். சரி, சும்மா இல்லை, தாலி கட்டி. தாலி கட்டினா தான் பொண்டாட்டி. ஆனா அந்த தாலியை அவன் வாங்கல. அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட மாங்கல்யம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை மஞ்சள் கயித்துல கோத்து இவன்கிட்ட கொடுத்து இவனை கட்டுடான்னு சொல்லிருச்சு. சரி. கிறுக்கு போய் அவனும் கட்டிட்டான். ஆ ஆனா அவனோட அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் அந்த பொண்ணு, அதாவது அவனோட பொண்டாட்டி, மஞ்சள் கயித்துல மாங்கல்யத்தை கோர்த்து போட்டிருக்கிறது சரியா படல. ஓஹோ. அதனால அவன் இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி? தங்கத்துல தாலி வாங்கி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஓஹோ. ம் இதான் காரணமா? ஆமா. அப்ப இதை நேரடியாவே கையில கொடுத்து கழுத்துல போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லல? பயமா? சேச்ச, பயமா? அவனுக்கா? பயங்கிற வார்த்தையே அவனோட டிக்ஷனரியில கிடையாது. ஆஹா. ஆமா. அப்புறம் எதுக்கு அந்த திருடன் கண்ணை மூட சொல்லி கழுத்துல போட்டுட்டு போயிட்டான்? அது அவங்கிட்ட தான் கேட்கணும். அதான் கேக்குறேன். அப்படின்னா கண்ணை பார்த்து தாலியை கட்டுறதுக்கு பயம். சேச்ச. சரி, பயம் இல்ல. அப்போ தாலியை கழுத்துல போட்டதுக்கு அப்புறமாவது கண்ணை திறக்க சொல்லி பக்கத்துல நின்றுக்கலாமே. அதானே. ஏன் ஓடுனா? தெரியலையே. அப்ப அவனுக்கு பயம். என்ன பயம்? அந்த பொண்ணை அவன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆ. அந்த காதல் அவன் கண்ணுல தெரியறத அந்த பொண்ணு பாத்துருவான்னு பயம். ஆ. அதுக்கு தான் கண்ணை மூட சொல்லி கழுத்துல தாலியை போட்டுட்டு அந்த பொண்ணு கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிட்டான். நல்லா இருக்கே இந்த கதை. யார் எழுதுனது? நீ தாண்டா வேகாதவனே. ஏய், இங்க பாரு, இப்படி எல்லாம் என்னை மரியாதை இல்லாம பேசுற வேலையை வச்சுக்கிடாத. நான் யாருன்னு தெரியும் தானே? என் புருஷன். அது இந்த ஊர் உலகத்துக்கு. இப்படியே ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருந்தேன்னு வைக்கி. என்ன பண்ணுவ? நீ சொன்னதை நான் பண்ணிடுவேன். நான் என்ன சொன்னேன்? தூங்கும் போது ரேப் பண்ணிடுவேன்னு சொன்னேல என்னைய, அதை நான் உனக்கு பண்ணிடுவேன். இங்க பாரு, நீ ஒரு பொண்ணுங்கிறத மறந்துட்டு பேசுற. நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியும்ல? என் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கேன். ஒரு சத்தம் கொடுத்தேன்னா வந்துருவான் என்னடான்ட்டு. அப்படியா? கூப்பிடுங்க, அவரையே கூப்பிடுங்க, நியாயம் கேட்போம். சேச்சா, அவன் புதுசா கல்யாணம் ஆனவன். அவனை போய் எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கிடுவோம். அப்படி வாங்க வழிக்கு. இப்ப எதுக்கு நீ என்னமோ பெரிய ரவுடி மாதிரி பேசுற? உங்ககிட்ட எல்லாம் அப்படித்தாண்டா நடந்துக்கிடணும். என்ன நினைச்சா வாங்க போங்கங்கிற, இருக்கும் போதே வாடா போடாங்கிற? அது நீ நடந்துக்கிறத பொறுத்துடா. பித்தலாட்டம் பண்றவனுக்கெல்லாம் என்னடா மரியாதை? இங்க பாரு, 10 பவுன்ல தாலியை வாங்கி போட்டிருக்கேன். பித்தலாட்டக்காரன் அப்படி இப்படிங்காத. பித்தலாட்டம் பண்ணி கழுத்துல தாலியை போட்டவனுக்கு பேரு பித்தலாட்டக்காரன் தான். இங்க பாரு புழுங்கரிசி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்னை எந்திக்க விடாம இப்படி கேட்டு போட்டு நின்னுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றது கொஞ்சமும் சரியில்லை சொல்லிட்டேன். நீ என் பிள்ளைய கூப்பிடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். பாப்பா ஊட்டியை சுத்தி பாக்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஊட்டியை சுத்தி பார்க்க போயிருக்காளா? யார் கூட போயிருக்கா? யார் கூட அனுப்புன? அவங்க தாத்தா கூட போயிருக்கா. யார கேட்டு அனுப்புன? என் பொண்ணு அவங்க தாத்தா கூட அனுப்புறதுக்கு நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்னமோ உன் பொண்ணுங்கிற, நீயா பெத்த? பெத்தா தான் பொண்ணுன்னு இல்ல, அவளுக்கு நான் தான் உயிர் கொடுத்துருக்கேன். அப்போ அவ என்னோட பொண்ணு, என்னோட சொத்து. ஆஹா, இங்க பாரு, இந்த உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் என் பிள்ளையோட வச்சுக்கோ. என்கிட்ட எல்லாம் வந்து நிக்காத. வந்து நின்னுட்டா போச்சு. இங்க பாரு, நான் சொல்லாததெல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்காத. நீங்க மனசுல நினைக்கிறத நான் அப்படியே செஞ்சு காமிச்சிருவேன் மிஸ்டர் வேந்தன். நீங்க எள்ளுன்னா என்னையா நிக்கிற பொண்டாட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கா. அப்படி ஒரு பொண்டாட்டியே எனக்கு தேவையில்லை. இங்க பாரு டேய். டேயா? ஆமாடா, உனக்கு ஃபைனலா ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஃபைனல் வார்னிங்கா? என்னது? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆ? ஆமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ என்ன லவ் பண்றேன்னு உன் கண்ணு எனக்கு சொல்லுது. அதை உன் வாயும் சேர்ந்து சொல்லணும். எப்ப சொல்லும்? இப்ப என்னை எந்திக்க விடுறியா என்ன? எனக்கு பதில் சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, இந்த குன்னூரை விட்டு கிளம்பி போற வரைக்கும் தான் உனக்கு டைம். சென்னைக்கு திரும்ப போறதுக்குள்ள எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு பொறுத்திருந்து பாரு. இப்படியெல்லாம் மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைப்பா உனக்கு? நீ பயப்படுறையோ பயப்படலையோ, உண்மையை என்கிட்ட சொல்லி தாண்டா ஆகணும். வேகாதவனே. வரட்டா? இரு. என்ன? கழுத்துல 2 தாலி போட்டிருக்கேல்ல? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? அப்படித்தான் தெரியுது. நீ எனக்கு முதல்ல கட்டின எங்க அம்மாவோட தாலியை நான் கலட்டி சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டேன். யாரை கேட்டு கலட்டின? நீ யாரை கேட்டுடா 2வது தாலியை என் கழுத்துல போட்ட? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணே இல்ல தெரியுமா? ஆமா, பொண்ணு இல்ல, உன் பொண்டாட்டி. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் ரவுடித்தனம் பண்ணாதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்லிட்டேன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சென்னைக்கு திரும்ப போற வரைக்கும் தான் உனக்கு டைம்.
எந்திரிச்சு குளிங்க, மறுபடியும் தூங்கணும். வரட்டுமாங்க மாமா? என்னது இது, பெரிய ரவுடி மாதிரி பேசிட்டு போறா. மாப்பிள்ள, டேய் நீ எப்படிப்பட்ட ஒரு ரவுடி பொண்ணை எனக்கு கட்டி வச்சிருக்கேன்னு பாத்தியா? அர்ஜுன், நீ பண்ணி இருக்கிற வேலை கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்னால என் சிநேகித ராவணை முன்னாடி எனக்கு பெரிய தலைகுனிவா தான் இருக்கு. ஏன் அப்படி தலைகுனிகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அன்னைக்கு என்னடான்னா, யாரோ வெண்ணிலான்னு ஒரு பொண்ணை ஏதோ தேவையில்லாம கையெழுத்த வாங்கி உன் பிடியில வச்சிருந்திருக்க. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி தான் வேலைக்கு சேர்க்கறது பழக்கம். அதுக்குன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாமலா பண்ணுவ? சரி, இப்ப என்னங்கிறீங்க? அதான் எனக்கே தெரியாம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்கல்ல. அதை விட பெரிய காரியத்துல இப்ப நீ பண்ணிருக்க. உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. சொல்லாதீங்க. இங்க பாரு அர்ஜுன், இந்த சொத்து இந்த பிசினஸ் எல்லாமே இன்னும் என் பேர்ல தான் இருக்கு. அதை நான் உன் பேருக்கு மாத்தி கொடுக்கணுமா வேண்டாமா? என்னப்பா மிரட்டுறீங்களா? அப்புறம் இப்ப என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணு கூட பழகும் போதே சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு அப்படின்னு. கேட்டையா? கேட்கல. இப்ப அந்த பொண்ணு வயித்துல உன் குழந்தை வளருது. சரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அதுக்கும் கேட்க மாட்டேங்கிற. சரி பையன் எப்போ கல்யாணம் பண்ணுன்னு சொல்றானோ அப்ப பண்ணலாம் நானும் பொறுமையா இருந்தா, இப்ப என்னடான்னா அந்த பொண்ணோட கற்பத்தை கலைச்சிட்டு வந்து நிக்கிற. யார் சொன்னா? உங்க ஃப்ரெண்டா? அவன் எதுக்கு சொல்லணும்? வினிதா தான் போன் பண்ணான். அவளுக்கு வேற வேலை இல்ல. அர்ஜுன், நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? உங்க அம்மா இருந்திருந்தா உன்னை இப்படி எல்லாம் விட்டு வச்சிருப்பாளாடா. இந்நேரத்துக்கு விளக்க மாத்த கொண்டே நாலு சாத்தி இருந்திருப்பா. டேய் அர்ஜுன். எம்கே வாப்பா. அண்ணன் கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது அங்கிள். இவன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்? அதை தான்ப்பா கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி நீ அசிங்கப்படுத்துற? எதுக்குடா இங்க வந்திருக்க? ஏன்டா அங்க வினிதாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? இல்லையே, உன் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு உனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டு தானே இங்க வந்து உட்காந்துருக்கேன். அர்ஜுன், என்னடா வினிதா இன்னும் உன் பொண்டாட்டி தானே? அர்ஜுன் இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. இப்ப தேவையில்லாம பேச வந்திருக்கிறது யாரு, நானா இல்ல நீயா? அவ உனக்கு என்னடா பண்ணா? ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, முதல்ல அவ யாரு எனக்கு? உன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் ஆனதுக்கு இங்க வந்து என்கிட்ட ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? அர்ஜுன், உன்னை கொன்றுற பாரு. கொல்லு. அர்ஜுன் வேண்டாம்ப்பா, இப்படி எல்லாம் பேசாத. எப்பா என்னப்பா, அவன் தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்களும் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. வினிதா எம்கேவோட பொண்டாட்டிப்பா. இவன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் ஆனா நான் ஏன்பா கவலைப்படணும்? நான் ஏன்பா கத்தணும்? அவன் தான் கவலைப்படணும். அர்ஜுன் வேண்டாம்ப்பா, இந்த பாவம் நீ சும்மா விடாதுப்பா. இப்ப யார் என்ன பாவம் பண்ணிருக்காங்க? தம்பி எம்கே, என்னைய மன்னிச்சிருப்பா. இவன் பண்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தெரியும் அங்கிள், நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இவனை பெத்ததுக்கு நான் இன்னும் யார்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ தெரியலப்பா. எப்பவும் என்னை தேடி வராத எம்கே இன்னைக்கு வீடு தேடியே வந்திருக்கான். உட்கார சொல்லி காஃபி கொடுங்கப்பா. டேய், உன் வீட்டுல காஃபி குடிக்க நான் வரல. அப்புறம் எதுக்கு வந்திருக்க? வினிதாவை ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். வினிதா உன் பொண்டாட்டிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. முத்து, இவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவன் வேணும்னு தான் இப்படி பேசிட்டு இருக்கான். உங்களை நீங்க டென்ஷன் ஆகணுங்கிறதுக்காகவே தான் இப்படி பேசிட்டு இருக்கான். தெரியுது நீலா. டென்ஷன் ஆயிடாதீங்க. சேச்சா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் நான் எப்பவோ தாண்டிட்டேன். ஏன்பா எம்கே, அது யாரு பக்கத்துல? டேய் இல்ல, உன் ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, அதான் கேக்குறேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் வினிதாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு பாத்தியோ? அந்த டிவோர்ஸ்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் வினிதா வயித்துல வளர்ந்த உன்னோட குழந்தைய நீயே அபார்ட் பண்ணி விட்டுட்டியோ? அர்ஜுன் வேண்டாம்யா, வேண்டாம். என்னடா பேசிட்டு இருக்க? நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் எம்கே. நீ சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து வாங்கினாலும் நீ அடங்கல இல்ல. அப்போ நீ அதை பெருசா நினைக்கல, இவளை தானே பெருசா நினைச்சிருக்க. அப்போ இவளை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணித்தானே ஆகணும். அதான், அதுக்காகத்தான் இப்படி. இனி வினிதா கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்டா இப்படி பண்ற? புலம்ப வேண்டிய அவனே புலம்பாம நின்றுட்டு இருக்கான். நீங்க எதுக்குப்பா புலம்புறீங்க? தப்பு பண்ற அர்ஜுன், ரொம்ப பெரிய பெரிய தப்பா பண்ணிக்கிட்டே இருக்க. அங்கிள் நீங்க கொஞ்சம் இங்கிட்டு வாங்களேன். என்னப்பா? இங்கிட்டு வாங்க. என்னடா? வினிதா உன்னை லவ் பண்றா அர்ஜுன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை லவ் பண்ணதுனால தானடா நீ சொன்னதை கேட்டு எனக்கு துரோகம் பண்ணா. சோ வாட்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ ஆசைப்படுறாடா. அவ ஆசைப்பட்டா போதுமா? நீயும் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கல்ல. அது ஜஸ்ட் ஃபார் ஃபன். இங்க பாரு அர்ஜுன், இப்படி எல்லாம் பேசாத. லைஃப்ல நம்ம எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணலாம். ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாடவே கூடாதுடா. சரிடா, அப்புறம் உனக்கு என்னடா வேணும் சொல்லு. இன்னும் என்னதான் வேணும் உனக்கு? நான் அழியணுமா? ஆமான்னு சொன்னா என்ன செய்ய போற? இப்போ என்னடா, நான் இந்த பிசினஸ்ல இருக்க கூடாது அவ்வளவுதானே? எஸ். சரி, நான் இந்த ஃபீல்ட விட்டே போயிடுறேன். முத்து, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ப்ளீஸ் நீலா, கொஞ்சம் அமைதியா இரு. அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான், அதுக்கெல்லாம் நீங்களும் தலையாட்டிக்கிட்டே இருப்பீங்களா? இது இல்லன்னா இன்னொரு பிசினஸ்.
நான் பாத்துக்குவேன். ஆனா வினிதாவோட லைஃப் அதை பத்தி யோசிக்கணும்ல. இல்ல முத்து, இது தப்பு. தப்பு இல்ல நிலா. இப்ப கூட அவன் எனக்காக ஃபேவர் பண்றான்னு நீ நினைக்கிற? இல்ல, அவனுக்காக தான் பாக்குறான். என்னடா சொல்ற? அவன் பிசினஸ் விட்டு போயிட்டா நான் வினிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறான். அப்படித்தானடா எம்கே? ஆமா. இப்ப நான் வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் ரூட் கிளியர் ஆயிடும்ல, இவனுக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிரும்ல. அப்புறம் ஒன்னு அவன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான். அதுக்கு தான் கேக்குறான் என்கிட்ட. உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படியே நினைச்சுக்கடா. அதானடா உண்மை. உனக்கு என்ன, உனக்கு போட்டியா நான் இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடாது அவ்வளவுதானே? இருக்கல்லடா, நான் இந்த ஃபீல்டை விட்டே போயிடுறேன். போயிட்டு என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்றேன், உனக்கு என்ன? நீ என்னமோ எல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொல்றதை தான் பண்ணணும். அதுக்கு ஓகேன்னா நீ சொல்றதுக்கு நான் ஓகே சொல்றேன். சரி, என்ன செய்யணும் சொல்லு. நீ இந்த ஃபீல்டுல உன்னோட பிசினஸை விட்டுட்டு என் ஆபீஸ்ல எனக்கு கீழே வேலை பார்க்கணும், மாச சம்பளத்துக்கு. என்ன பாக்குறியா? அப்படி என்கிட்ட மந்த்லி சேலரிக்கு நீ வேலை பாக்குறேன்னு சொல்லு, வினிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். முத்து முத்து வேண்டாம் முத்து. சரிடா, ஓகே, நான் உன்கிட்ட வேலை பாக்குறேன். நிஜமாவா? நிஜமாதான். வினிய வந்து பாரு, வா. அதான் நீ இருக்கியே, அவ வீட்டுக்கு வரட்டும், நான் வீட்டுல வந்து பாக்குறேன். அவ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காடா. இன்னும் சாகல இல்ல, வீட்டுக்கு வருவாள்ல, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். நீ வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாம். நான் வரேன் அங்கிள். என்னை மன்னிச்சிருப்பா. தட்ஸ் ஓகே அங்கிள், லீவ் இட். நான் மந்த்லி சேலரி வாங்கினா உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. நீங்க இதெல்லாம் யாருக்காக பண்றீங்கன்னு தெரியுதா முத்து உங்களுக்கு? தட்ஸ் ஓகே நிலா, பாத்துக்கலாம், விடு. இவங்கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து முத்து? இது என் ஃப்ரெண்டோட லைஃபுக்காக. இல்ல முத்து. இல்ல நிலா, அர்ஜுன் சீரியஸாவே வினிய லவ் பண்றான். இவனா? எஸ், ஆனா என் மேல இருக்கிற பகையில தான் வினிய போட்டு பாடா படுத்திட்டு இருக்கான். இல்ல முத்து. இல்ல நிலா, உண்மையாதான் சொல்றேன். எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். இவனுக்கு என் மேலதான் கோவமே தவிர வினிதா மேல இல்ல. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் வினிதாவை பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா, அவளும் பாவம் தான். ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப். வா போலாம். எம்கே, நீ சொன்ன பேச்சு மாற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ சொன்னது செய். நான் செய்வேன்டா. அப்போ ஆபீஸ்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணு. மரகதம், ஏய் மரகதம், ஏய் மரகதம், இந்தா மரகதம், வீட்ல யாரும் இல்லையா? ஓய் மரகதம். வா குமரேசா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன ராவணா? ஆமா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டிய பேர் சொல்லி கூப்பிடுவேன். ஏய் மரகதம், ஏய், உன் கர்ச்சனைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எதுக்கு வந்தையோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. சொத்தையெல்லாம் என் பேருக்கு மாத்தி கொடுக்கற மாதிரி மாத்தி கொடுத்துட்டு என்ன ஏமாத்து வேலை பண்ணிருக்கியா மரகதம்? ஏமாத்துனா? நானா? பின்ன நானா? நீங்க தான் இத்தனை வருஷமா என்ன ஏமாத்தி என் கூட பழகி என் சொத்தெல்லாம் எழுதி வாங்குனீங்க. ஆமா, நல்லா எழுதி கொடுத்த. நீ எழுதி கொடுத்த சொத்துல ஒரு சொத்தை கூட என்னால விற்க முடியல. விற்க முடியலையா? ஏன்? ஏன்னா எல்லாத்துலயும் வில்லங்கம் இருக்கு. வில்லங்கம் இருக்கா? ஆமா. இருக்காதே. என்ன இருக்காதே? நான் கொடுத்தது எல்லாமே என்னோட சொத்து. என்னோட சுய நினைவோட தானே உங்களுக்கு மாத்தி கொடுத்தேன். ஆமா, மாத்தி கொடுத்த. நல்லா ஏமாத்தி கொடுத்த. சும்மா சும்மா ஏமாத்தினேன்னு சொல்லாதீங்க. ஏமாத்துறது ஏமாத்து வேலை பாக்குறதெல்லாம் உங்களுக்கு தான் பழக்கம், எனக்கு இல்ல. முதல்ல நான் என்ன ஏமாத்து வேலை பார்த்தேன்னு சொல்லுங்க பாப்போம். அத உன் புருஷன்ட்ட காலு, என்கிட்ட ஏன் கேக்குற? சொல்லு ராவணா. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். எந்த தைரியத்துல நீ இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்க? என் பொண்டாட்டி கிட்ட ஏமாத்தி வாங்கின சொத்துக்கு இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க. ராவணா, சொத்தை எல்லாம் ஏன் விற்க முடியல? ஏன் வில்லங்கம் இருக்கு அதுல? பின்ன இருக்காதா? என்ன சொல்ற ராவணா? ஏண்டா, என் மருமகன் சொத்தை இத்தனை வருஷமா காப்பாத்திக்கிட்டு வர்ற எனக்கு என்னோட சொத்தை காப்பாத்திக்க தெரியாதா? என்ன சொல்ற ராவணா? மரகதம், உன் புருஷன் என்ன சொல்றான்? அங்க ஏன் கேக்குற? என்கிட்ட கேளு. அந்த சொத்தை எல்லாம் விற்கிறதுக்கு இவளுக்கே உரிமை இல்ல, உன்னால எப்படி விற்க முடியும்? ராவணா, என்ன சொல்ற? அப்ப நீ ஊட்டியை விட்டு போகும்போது உன் சொத்தை எல்லாம் இவ பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டு தானே போனேன்? ஆமா, மாத்தி கொடுத்துட்டு தான் போனேன். அப்புறம் எப்படி? ட்ரஸ்டீட் அப்படின்னு ஒரு வில் இருக்கு தெரியுமா? ட்ரஸ்டீடா? ஆமா, நான் கொடுத்த மாதிரி எல்லா சொத்தும் என் பொண்டாட்டி பேர்ல தான் இருக்கு. ஆனா அந்த சொத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ற உரிமை மட்டும்தான் அவளுக்கு. அவளாலேயே அந்த சொத்தை யார் பேருக்கும் மாத்தி கொடுக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. என் சொத்தை விற்கிற உரிமையை நான் என் பொண்டாட்டிக்கே கொடுக்கல, உனக்கு எப்படிடா கொடுப்பேன்? அப்படின்னா ராவணா, நீ என்ன ஏமாத்தி இருக்க.
யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த சொத்து விஷயம் என் பொண்டாட்டிக்கு கூட தெரியாது. எனக்கும் என்னோட லாயருக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படின்னா அப்படித்தான். ராவணா, நீ மறுபடியும் ஏதோ போய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குற. நான் என் லாயரை வச்சுதான் மரகதத்துக்கிட்ட எல்லா சொத்தையும் எழுதி வாங்கினேன். அப்படின்னா அவர்கிட்டே போய் கேளு போ. கேக்குறேன், போய் கேட்க தான் போறேன். போ 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 போய் கேட்டு வா போ. அப்ப இந்த சொத்து எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லையா ராவணா? இல்லடா இல்ல, என் சொத்து என்கிட்டயே தான் இருக்கு. சும்மா ஒரு சேஞ்சுக்கு என் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்ட சொல்லி விட்டுட்டு போயிருந்தேன். போனவன் அப்படியே போயிருவேன்னு நினைச்சியோ? எப்ப திரும்பி வரணும் எப்படி திரும்பி வரணும்னு முடிவு பண்ணிட்டு தான்டா போனேன். ராவணா, குள்ளநரி உனக்கே இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ரெண்டு பேரும் சேர்ந்து நீ ஏமாத்திட்டீங்கல்ல. நோ, என் சொத்தை நான் பாதுகாத்துக்கிட்டேன். பாத்துக்கிறேன், இனி என்ன செய்யணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன? உன் மகனோட சொத்தும் உனக்கு இல்ல, என் சொத்தும் உனக்கு இல்ல. ஆக மொத்தம் உனக்கு ஒண்ணுமே இல்ல. போ. வந்துட்டான் பெரிய இவனாட்டம். என்னங்க ஆ, இதெல்லாம் உண்மையா? இல்ல, வேற வேலை இல்லாம சும்மா போய் சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க என்னங்க விளையாடாதீங்க, நிஜமாவா? அப்படின்னா நம்ம சொத்து எதுவுமே நம்ம கையை விட்டு போகலையா? ஏண்டி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இல்ல, நான் கையெழுத்து போட்டு கொடுத்தது அப்ப எதுவுமே செல்லாதா? ஏண்டி, நீ கிறுக்கு பிடிச்சு போய் அண்ணன் அண்ணன் அவன் பின்னாடி சுத்தினா எனக்குமா கிறுக்கு பிடிச்சிருக்கு? எங்க நிஜமாவா? எங்க நிஜமாவாங்க? எப்படிங்க எனக்கே தெரியாம? நீ இது வரைக்கும் எந்த சொத்தையும் விற்க நினைக்கல, அதனால இந்த விஷயம் தெரியறதுக்கு உனக்கு சான்ஸ் வரல. அப்பா அம்மாடி, நல்ல வேலை இல்ல. இப்பதான் எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. ஆஹா, ஆமாங்க. ஏதோ இந்த சொத்தை எல்லாம் விட புருஷன் தான் பெருசுன்னு மாறிட்டேன்னு சொன்ன. ஏங்க ஆமாங்க, இந்த சொத்தை எல்லாம் விட நீங்க தான் பெருசு, நீங்க தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்க சொத்தை தொலைச்சிட்டேன்லங்க அப்படின்னு நினைச்சுதாங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதாங்க எனக்கு உசுரே வந்தது. எதையும் நான் தொலைக்கல. ஆ, உன்னை தொலைக்க விடல. ஆமாங்க, ஆமா. என்னெல்லாம் நடந்துருச்சுன்னு பாத்தீங்களா? என்ன நடந்துருச்சு? தப்பா எதுவும் நடக்கல. என்னங்க இப்படி சொல்றீங்க? எமரால்டு டீல மேனேஜிங் டைரக்டரா இருந்த என் மகன் புதுசா ஒரு 5 ஏக்கர் எஸ்டேட்டுக்கு ஓனர் ஆயிருக்கான். ஆமாங்க, ஆமா. உங்ககிட்ட லேபரா இருந்த அருணாச்சலம் இன்னைக்கு ஒரு டீ ஏஜென்சிக்கு ஓனர் ஆயிருக்கான். ஆமாங்க, ஆமா. எந்த பொண்ணை உன் வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு சொன்னையோ அதே பொண்ணு வீட்டுல இப்ப நீ வந்து உட்காந்துருக்க. ஆமாங்க. இப்போ கூட்டி கழிச்சு பாரு. ராவணனோட கணக்கு என்னைக்குமே லாப கணக்கு தான். ரூபா, அப்பா என்னப்பா கொண்டு போன ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? என்னப்பா என்னாச்சு? நம்ம நல்லா ஏமாந்துட்டோம் ரூபா, நல்லா ஏமாந்துட்டோம். என்னப்பா சொல்றீங்க? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம உடனே சென்னைக்கு கிளம்பணும். என்னாச்சுப்பா, என்னாச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. லாயரை பார்த்துட்டு வரேன்னு போனீங்க, சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு போனீங்க. இப்ப ஃபைலும் இல்லாம ஒண்ணும் இல்லாம திரும்பி வந்திருக்கீங்க. என்னப்பா ஆச்சு? எல்லாம் போற வழியில சொல்றேன். முதல்ல நம்ம சென்னைக்கு கிளம்பணும். கிளம்பு. அப்பா காலையில கிளம்பலாம்ப்பா. லேசா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. பெருசா பிடிச்சிருச்சுன்னா கஷ்டம். இந்த இருட்டுல இந்த மழையில ஊட்டி மலையை விட்டு இறங்குறது ரொம்ப ரிஸ்க்குப்பா. சரி, அப்ப காலையில சீக்கிரமா கிளம்பணும். போலாம்ப்பா. உடனே போய் வினிதாவை பார்க்கணும். சரிப்பா போலாம். வாங்க வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இனி தூங்கினா வேலைக்கு ஆகாது, தூங்கவும் மாட்டேன்.